காட்டினா தானே ஓகே சொல்ல முடியும். காட்டிட்டு காட்டிட்டு
போட்டு விடுங்க ஐயா. தூக்கி பாப்பா மாயாண்டி சித்தருக்கு மாயாண்டி சித்தருக்கு
பெருமான் எங்கள் திராட்டியம் எங்கோனும் தோன்றுகின்ற பொங்கு மடை குடையும் புனல் எப்போதும் அப்படித்தான் சாமி நிறைவா இருக்கணும். தீபாவளி கண்ட உடனே பிரிச்சு விடுங்க. புரியுங்க. சிவானிட்ட ஒரு தட்டு கொடுங்க. இல்ல குங்கிட்ட கொடுங்க ஒரு தட்டு. ஆமா ஆமா இந்த வரேன் ரெண்டு தட்டு. ஆமா அப்படியே முன்னாடி கொஞ்சம் முன்னாடி எதுக்கு பக்கத்துல வர ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமோ 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நமோ ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமோ 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 ஓம் நம சிவாய நமோ ஓம் நமச்சிவாய 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 சிவாய நமோ ஓம் நமச்சிவாய
மாயாண்டி சாமிக்கு சேலை சேலை எடுத்திருக்கான், சேலையும் வைக்கிற மாதிரி சேலை முருகன் அந்த பக்கம் இதுல காசு அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன வேணும் வருவார். அவர் இப்போ கொஞ்சம் நாளைக்கு சாமி பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சோம்னா அவெல்லாம் என் வீட்டில் மாடு மேய்ச்ச விட்டாப்பா. சரி, இந்த வாழ்க்கைக்கு பார்த்து மேலோட்டமா ஒரு வீட்டில் மாடு மேய்க்கிறவங்க என்ன சிவபெருமானுக்கு வந்து மாடு மேய்க்கிறவர் அகத்தியர். அப்ப இவரு சொல்றாருன்னு இவர் என்ன, இவரும் சிவபெருமானுடைய ஒரு அம்சம் தான். சிவபெருமானுடைய அம்சம் தான் நம்ம சாமி. நமக்கு தான் விவரத்துக்காக அவர் சித்தர் சிவன் சமாதி அப்படின்னு குழந்தை சொல்றோம். ஆக்சுவலா சிவபெருமானுடைய சாட்சாத் அவதாரம் தான் இந்த நம்ம மாயாண்டி கட்டி இதை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் பாக்கியம், நீ தெய்வத்தையே பார்க்குற மாதிரி நீங்க உட்காந்து நீங்க நினைக்கிறது அவருக்கு தெரியும். நீங்க வீட்டிலிருந்து புறப்பட போது இங்க வந்து கண்டுபிடிச்சிடு கேரக்டர் வந்து கிளம்பிட்டாண்டா வந்துட்டு இருக்காங்க, அதான் வந்துடுவாங்க, கொஞ்சம் நேரம் வந்துடுவாங்க. அதே மாதிரி எவனா ஒருத்தர் சந்திர பார்த்து எந்த வீட்டில் போகிறதுக்கு நின்றுட்டு இருப்பான், குறிப்பிட்ட நம்மளாம் தெரிஞ்சுட்டான் கூட்டு வரா அப்படின்பாரு. சாமியோட விஷயத்தை வந்து கணிக்க முடியாது. அதே மாதிரி அன்னதானம், இந்த அன்னதானம் நடக்குது, இதை பற்றி முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நான் ஆரம்பத்தில் சாமி பார்த்த நேரத்தில் சாமி மாயாண்டி முனியாண்டி வந்து அதாவது அந்த அண்ணன் முன்னாடி வந்து ஹோட்டல் வச்சுருப்பாரு. ஹோட்டலில் தான் வந்து சாப்பாடு வரும், சாப்பிட்டுருப்பாரு. அது வேறு விஷயம். சாமி வந்து 10 ஒரு குப்பாயில் வந்து உட்காந்துருப்பாங்க. குப்பையில் கலக்கிற மாணிக்கம் தான் சாமி தான். அதாவது உண்மையிலேயே குப்பையில் கலந்தாரு. என்ன சாமி இப்படி இருந்து போயிட்டாலே அவள் ஒன்றும் பெருசா பண்ணாவா நீ இப்படி. அதுக்கப்புறம் நமக்கு திருப்திக்காக ரெண்டு படம் கட்டி எப்படி அவரு கட்டிக்கிட்டு அவருக்கு என்ன குப்பையும் ஒன்று தான், கோபுரமும் ஒன்று தான். அவர் இருப்பாரு. அப்புறம் சாமிக்கு வரவங்க சாப்பாடு பொட்டலாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ வந்து வேற ஒருத்தர் சாமி பார்க்கும்போது ஒரு 4 பொட்டலாம் சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. நம்ம ஒரு 3 பேர் சாமி பக்கத்தில் உட்காந்துருப்போம். சரி வயிற்று போக பார்ப்போம். சரி சாப்பிடா போகிறது சாப்பிட்டு இல்லை வயிறு பார்த்துட்டேன் காலியாக இருக்கிறா எனக்கு தெரியல அப்படின்னு போயிட்டு இருக்க முடியாது. சாமி வயிறை ஃபுல்லாக்கி பச்சையாக போட்டு வெறும் வயிறை வச்சுட்டு சாமி சாப்பிட்டேன்னு சொன்னேன்னு ஓசில் வர்றேன். சரி சாமிகிட்ட பார்க்கும்போது அது தெய்வத்தோடு பார்க்கும்போது பெரிய கஷ்டம்னா உண்மையே பேசி அவரோட வழியே இல்லை. நம்ம மாற்றியே ஆகணும். இந்த மாதிரி உட்காந்து 4 பேர் உட்காந்துருப்போம். 2 பேர் சாப்பிட்றாங்க. எப்படா ஆறாவது ஒருத்தா வருவான். 6 சாப்பிட வேண்டும். எப்படி பாருங்க, ஒருத்தர் இது அன்றாடம் நடக்கிற ஒரு நாள் சாப்பிட்டாங்க. அவர் தான் அப்படித்தான் அவர் வந்து ஹோட்டல் நடத்துகிற மாதிரி இது ஆவாத போது இது தெய்வ குற்றம். உலகத்தில் எந்த பொருளையும் ஒதுக்க மாட்டாங்க, எந்த மனுஷனையும் ஒதுக்க மாட்டாங்க. நல்லவன் இவன் கெட்டவன் ஏன்னா எல்லா ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் வந்து ஆன்மான்னு சொல்லக்கூடியது அந்த தெய்வம் தான். அதனால நம்ம ஒரு எதிரியே வந்து நம்ம மதிக்கிறோம்னா அந்த எதிரிக்குள்ள இருக்க ஆன்மாவும் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. 2 ஆன்மா, உங்களுக்கு ஒரு ஆன்மா, எங்களுக்கு ஒரு இந்து வாசமா சொல்லிக்கிறோம். உடம்பு வேற, மனசு வேற. ஆனா ஆன்மாவும் ஆன்மா வேற, ஆன்மா. அந்த ஆன்மாவை என்னங்கிறது பெரிய ரகசியம். உயிர் ஆன்மாவான்னு கேட்பாங்க. இப்போ உயிர் போச்சுட்டான், உயிர் போச்சுட்டா மூச்சு போச்சுட்டா உயிர் போச்சு. அப்போ மூச்சோட சுத்தப்பட்டா உயிர் இருக்கு. ஆனா உயிர் வந்து மூச்சுல உயிரானா கிடையாது. உயிர் பக்கத்தில் இருக்கிற மனசுல மூச்சு. அதனால அந்த மூச்சு வந்து வாழ்க்கைக்கிற நம்ம ஆன்மாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த மூச்சு. ஆனா மூச்சு ஆன்மாவாலும் கிடையாது, மூச்சு உயிரானா கிடையாது.
அப்ப எது உயிர்? அந்த ஆன்மாவுக்கு வரக்கூடியது அந்த ஜீவத்துக்கு ஆன்மான்னு சொல்றது வந்து சுயநினைவுதான் ஆன்மா. எப்படி பாருங்க, என்ன முடிவு பண்ணா இந்த வரேன் நடந்தது காரணம் அவர் போட்டு தானத்துல வந்து நிறைய பேர் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் செய்வாங்க. எத்தனையோ தானம் இருக்கு, நிதானந்தம் இருக்கு, சமாதானம் இருக்கு, அன்னதானம் அப்புறம் அந்த தானம் இந்த தானம் பக்கல தானம் காது தானம்லாம் இருக்கு. ஆனா இவ்வளவு தூரம் இருந்தாலும் நல்லாசிரியே பழகுவாரு. ஆனா கர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒருத்தர் தர்மம் பண்ணிட்டோம்னா அவர் வந்து தர்மம் பண்றதா முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதே மாதிரி அட்டுடைய பண்ணிட்டு வச்சுங்க சாமி எப்படி நிறைய பேர்த்த கவர் பண்ணாங்க. இவருக்கு நம்மளோட அர்த்தரங்கமா தெரியும். நம்ம உலகத்துல தெய்வத்துக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ரகசியம் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம ஓட்டுக்கறிக்கு ஸ்லோகம் பண்ணிட்டு அப்படியே அது ஓட்டுக்கறிக்கு தெரியாத மாதிரி வேட்டம் போட்டு எல்லாம் வர வெளியே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் சாமி சொல்லுவாரு, வெளியே பார்த்தா ரெண்டு கட்டி வீட்டில் வராம முள்ள மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு அவர் வந்தா வந்து சாமி வைப்பாங்க. ஆண்டு கூட்டிட்டு வந்தோடனே கையில் ஒரு தண்ணி எடுத்துருவாரு. பிள்ளைங்க என் பிள்ளைங்க சொல்றது அவங்க துரோகம் மட்டும் எவ்வளோ மட்டும் அப்போ அவங்க கால துரோகம் என்ன பண்ணுவாங்க? அந்த நேரத்தை அவங்களுக்கும் அந்த தெய்வத்தை தவிர யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படிதான் சாமி இருந்துதான் சாமியோட அப்ப தெரியாம கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உறுதியில பண்றாரு. இருப்பாரு, அவருக்கு அவருடைய கணக்கெல்லாம் இருப்பாங்க, அவருடைய பரிவாரங்கள்லாம் இருப்பாங்க. அங்க பெரும்பாலும் ஒரு முறையா வாழ்றவங்க இருப்பாங்க. அங்கே யாராவது ஒரு பழக்க வழக்கத்துக்கு நம்ம கொஞ்சம் அனுபவிச்சு ஒரு பிறகு எடுத்து வாழ்க்கணும். அது மற்றவங்க மட்டும் இல்லை, பார்வதி இப்போ தப்பு பண்ணாலும் அப்படித்தான். எத்தனை தடவை தப்பு தெரிஞ்சு கொடுத்து கல்வியாக வச்சுட்டு பார்வதியாக இருந்துச்சு. அப்புறம் என்னென்னவோ வந்து எத்தனையோ பார்வதி அப்படியே அவதான் இருக்காங்க. ஊருக்கு கூட அவதான் இருப்பாங்க. ஊருக்கு இங்கெல்லாம் போய் பாருங்க, அந்த சக்தி வந்து லோகம் எடுத்து தெய்வமாக உட்காரணும். அப்படியே மனு போய் உட்காந்து போய் உட்காந்துக்குவாரு விஸ்வநாதன். அப்படி ஊருக்கு ஒரு பேர் 2 பேருமே இருப்பாங்க. இப்போ அவங்களாம் வந்து என்ன பிறவினா ஒரு அதீதமான பிறவிங்க. ஒரே ஆடு எத்தனையோ பிறவி எடுத்து எத்தனையோ இடத்துல ஒரே நேரத்தில் பல இடத்துல வாழக்கூடிய ஒரு பக்கம் உள்ளவங்க. ஒரே நேரத்தில் அதாவது மகான்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து 2 இடத்துல இருக்காங்க. சாமி இங்கே இருந்தீங்க அங்கே இருந்தீங்க பிரம்மன் சொல்லுவாங்க. சாமி இங்கதான் இருந்தீங்க இல்லை அங்கே யாருக்கும் வழிகாட்டி சொல்றாங்க. விளையாடுவாங்க. அந்த சித்தல் பக்கமாக போகக்கூடாது, கத்தெல்லாம் போகணும். உண்மைங்கிறது ரொம்ப உண்மை பேசிய ஒரு ஆறு அவன் சிவன் மேல பைத்தியமா இருக்குன்னு எப்படி தெரியும்? ஒரு பிள்ளை வாங்கலையா? அப்ப 5 இந்த கூட்டடி குடிக்க கருத்து அடிக்க இதெல்லாம் நடக்கிறது தப்பு இல்லையா? தெய்வம் தான் அடுத்து ஒரே பிள்ளைய போறோமா யோசிக்க. அப்ப எந்த கடைசியில் முன்னாடி கேட்டு என்னையா தேடுறேன்னு என் தாலி தொடச்சுட்டேன் தேடுறேன் எல்லாரும் தேடுறாங்க. எல்லாம் கிடைக்கல.
அப்புறம் ஒருத்தர் வந்து பொண்மையாக கேட்குறாரு, இதெல்லாம் நினச்சி பாரு இப்படின்னு சொல்லி எங்கள் தொலைச்சேன். அதை வீட்டில் தொலைச்சேன், ஏன் வீட்டில் தொலைச்சிட்டு இங்கே வந்து கேட்குறேன், வீட்டில் இருக்க ஏன் கீழே அவன் பாரு எவ்வளோ மூளையாக இருப்பான். அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்த விட்டு எங்கேயும் போயிட்டு அடக்கூடாது. கண்ணதாசன்லாம் பெரிய ஞானி தான். சாதாரண சிவப்பாட்டை வச்சு எவ்வளோ ஞானத்தை வந்து மக்களுக்கு போட்டிட்டு போயிருக்காரு, அமைச்சு போட்டிட்டு போயிருக்காரு, அது கூப்பிட்டு போயிருக்காரு ரெண்டுமே. ஏன்னா அசி வந்தாரு இசி வந்தார். அவர் அது மாதிரி வாழ்ந்தால் தான் அந்த பாட்டு வாழ வாழ்ந்து அது மாதிரி சாமி வாழும்போது ஒரு பெரிய தெய்வம். சாமியை வந்து இந்த நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல உட்காந்து நம்ம சாமி பற்றி பேசுகிறோம்னா அது பெரும் வாங்கி தெய்வத்தை பற்றி பேசுகிறோம். இன்னொரு கட்டு தூக்கிக்கோங்க. சாமி வந்து தெய்வம் சார்ந்தா தெய்வம்னு எப்படி இப்போ பட்டணத்தார் இருந்தாங்க. பட்டணத்தார் வந்து எப்படி விருப்பம் பணத்தார் பெரிய பேச போட்டாங்க ஒரு கட்டு வாங்கிட்டு வாங்க என்றேன். வருதுன்னு தெரியாம சொல்றேன். வாங்க பாருங்க சிவானே வாங்க வாடாமா வாங்க ஓடியா அதான் எல்லாரும் வாங்க. திருப்பணி தொண்டர்கள்லாம் வாங்க முதல் அப்படியே வாங்க. அப்படி வச்சு அப்படியே நடுவில் அப்படியே எடுத்துட்டு ரெண்டு பக்கம் நிலைங்க அருண் வாங்க முருகனை மகேஸ்வர பூசை அன்னதானத்திற்கு அன்னதானம் வழங்கும் உலக பக்தர் மாயாண்டி பக்தர்கள் அனைவருக்கும் அரோகரா. அரிசி தானம் வழங்கிய குடும்பத்தார் அனைவருக்கும் அன்னதான குழுவினர் அனைவருக்கும் அரோகரா. மாயாண்டி சாமிக்கு அரோகரா. இன்னொரு உடப்பம் இன்னொன்று எடுத்தாங்க, இன்னொரு தேங்காய் எடுத்தாங்க. இல்ல அவங்க நிறைவா உடைக்கிட்டோம். இன்னொன்று எடுத்துருவாங்க. தேங்காய் எடுத்தாங்க. அந்த கட்டழகி கொண்ட மந்திரம் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னே ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னே 6 தேங்காய் உடைச்சிருக்கோம். 6 உடைச்சு விட்டுட்டு அப்படியே வந்து 6 சரி மாப்பிள்ள நம்பர் கொடுத்துருங்களா? சரி
உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் சருவாய் உயராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா 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 ரோகரா அப்படியே பாருங்க. அங்கேருந்து பேன் பண்ண சென்டரில் எதுக்கு வச்சுருக்கேன் வேணாம்டா அங்கேருந்து பேன் பண்ண அதான் ஆள் வர்றதுக்குள்ள இப்படி காட்ட ஆனால் அவர் கோச்சிக்கு ஒரு நாள் போட மாட்டேன் அந்த பக்கம் தெரியுதா சிறப்பு அவங்கள பார்த்து கும்பிட்டு அவங்கள ஏற்று பார்க்கணும். அப்படி கும்பிடுங்க, அப்படி கும்பிடுங்க, அப்படி சாமிகளை பார்த்து கும்பிடணும். வெளியில வெளியே வாங்க. மோரேன்மா ப்ளீச்ச போகிறேன்
இல்லைண்ணே நீங்கள் கொடுத்துருங்க போதும். அப்பா சும்மா ஒன்று தான் வாங்க அம்மா சாமி வாங்க கொஞ்சம் நீ எடுத்துக்க வீட்டு வாங்க அப்படி இல்லை அண்ணன் குழுவில் இருக்குது இந்த வாங்க அன்னதான குழு உள்ளவங்களுக்குள்ள வர சொல்லுங்க. இந்த வராங்க இப்போ அப்புறம் அதுக்கு மேல அதெல்லாம் பத்தாது. அதுக்கப்புறம் பத்தாது பையன். வெத்தலை பார்த்து உங்களுக்கு வெயிட் இல்லையா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். லட்சுமல கழுத்து சுருக்கிச்சுன்னா அப்போ நாளைக்கு அவர் கொடுங்க. யாருக்கு வேட்டி வேணும்? வேட்டி யாரு வேணா முருகனை கான்டாக்ட் பண்ணுங்க. அரவிந்த் வேட்டி யாரு வேணா அரவிந்த் முருகனை பார்க்கணும். அவங்க பாட்டு ஓகேன்றாதே. நமஸ்காரம். ஆமாம் அன்னதானம் அப்படிதான் அவங்களுக்கு தான் மாயாண்டி ஆசீர்வாதம். அடியாருக்கு அடியார் ஆண்டவன். அடியாருக்கெல்லாம் அடியார் தான் ஆண்டவன். மாயாண்டி ரொம்ப பிடிச்சவங்க திருப்பதி தொண்டு செய்கிறவங்க. புண்ணியம் பண்ணியிருக்கணும். நீங்களாம் எல்லாரும் பயங்கரமான புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. சரியா இருக்குது எடுக்கிற கரெக்டா இருக்கு. பஸ்கல்ல எங்க கூப்பிடுறேன் வாங்கப்பா. என்னதா காசா வரும். வஸ்திரம் வஸ்திரம் இல்லை சப்ளையர் சமயம். அப்புறம் வேலை பார்க்குறவங்க யார் இந்த ஆளு பார்ப்போம். ராமுக்கு வஸ்திரம் பெருசு வெள்ளை வெள்ளை. வெள்ளையா? இப்போ இது இருக்கு. அப்புறம் வெள்ளை தரண்டா வீட்டுக்கு
உனக்கு அது நீ முருகனுக்கு ராஜ்குமார் வாங்க. அண்ணே சர்வீஸ் இல்லை அன்னதான கொடு. வாங்க சப்ளை பண்றோம். ஏன்னா அப்போ மிஸ் ஆகி போயிருவேன் அப்போ மற்றவங்களுக்கும். முருகனே சப்ளை பண்றவங்க வர சொல்லி கொடுத்துறேன். வெயிட் பண்றேன் ஸ்டேஜ்ல பாண்டியன் ஐயா. ஆமாவா? ஆமா 10 நிமிஷத்துல இல்லை வந்தோம்னா நம்ம இங்கே தானே இருக்கோம். சரி வெயிட் அவ்வளோ. அன்னதான பிறகுவே ஞான வள்ளலே வருக. ஐயாவினுடைய அனைத்து விதமான பணிகளுக்கும் சிறப்பாக தொண்டு செய்கிற ஐயா அவர்கள் வாங்க சார். ஐயா சிவா ஐயா அவர்கள், பரமசிவா ஐயா வாங்க. இப்போ நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா? 108 போற்றி படிக்கட்டுமான்னு கேட்டாரா? கொடுத்துட்டேன்னா கொடுத்த உடனே 108 பத்தாது, அந்த 16 பாட்டோட 108 போற்றி கொடுத்துட்டேன். அவ்வளவையும் பாடிட்டாரு. அரங்கேற்றம் பண்றதுக்கு என்ன முறை இருக்கிறதோ அங்க அபிஷேகம் நடக்குது, அலங்காரம் நடக்குது. அதை நேர்முக வர்ணனை மாதிரி இந்த பாடலையும் 16 பாடலையும் அந்த 108 போற்றியும் சாமி முன்னாலேயே அவர் கம்பீரமான அழகான இன்னிசை குரல் அழகா பாடிட்டார். அங்கேயே சாமி முன்னால் அவர் சாமி. இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கள் விட ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் யாரிடத்துல கொடுத்தால் யார் அருள் செல்வர் குழந்தைகள், மேடையில் இருக்கிற குழந்தைகள், இந்த பேரவையிலே இந்த அருள் சபையிலே இருக்கின்ற பெரியவர்கள், உங்கள் எல்லோர் முன்னிலையும் அவர் கொடுத்த நூலை உங்கள் முன் நாங்கள் பார்க்கிறோம். சாமிகளுடைய நூல் வெளியீட்டு இனிய விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி தருமாறு மதிப்பிற்கும் பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய டாக்டர் ஐயா அவர்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பழனிசாமி ஐயா அவர்கள், சுப்பிரமணிய ஐயா அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த இனிய விழாவை நடத்தி தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயாவுடைய அற்புதமான இந்த நூல் சொல்லணும்னா அளவில் சிறியது, ஆனால் ஐயாவே கொடுத்த வார்த்தைகள்னால அதனுடைய மதிப்பீட்டில் பெரியது. ஒரு படைகளே வந்து தங்கி இளைப்பாறக்கூடிய அளவுக்கு அகலமான நிழந்தரும் சோலையாக அந்த ஆலமரம் வளர்கிறதே, அது மாதிரி சிறிய விதையிலிருந்து பெரிய ஆலமரம் வருவது போல முதல் வருங்காலத்தில் பெரிய நூலாக ஐயாவுடைய வரலாறு வர இருப்பதை முன்கூட்டியே நமக்கு அறிவிப்பதற்காக இந்த ஆரம்ப கட்டமாக சிறிய சொல்லுகிறீர்கள். என்னை பற்றி இவ்வளவெல்லாம் சொல்ல வேண்டாமே என்று தன்னடக்கத்தோடு சொல்லக்கூடிய ஒரு பெருமகனாரை நமக்கு ஐயா தந்திருக்கிறார். அதனால் நான் அதிகமாக சொல்வதை விட அவர் இருந்து இந்த நூலை அவருடைய திருக்கரங்களால் தயவு செய்து கரணியோடு வெளியிடுமாறு இங்குள்ள அனைவரும் சார்பாகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் பிரதியை பெற்றுக்கொள்பவர்கள்
மலேசியாவிலிருந்து வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய சிவா ஐயா அவர்களை அன்போடு பெற்றுக்கொள்ளுமாறு பணிவோடு வேண்டுகின்றோம். நீங்கள் யாரையாவது கூப்பிடுங்க. அனைவரும் தயவு செய்து மேடைக்கு வந்து நூலை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். மகான் மாயாண்டி சித்தருடைய அறக்கட்டளையுடைய கொண்டு மதிக்கிறார்கள். அவருடைய சொந்த நிலத்தை விட்டு கொடுத்தவர்கள் நாம் பார்க்க நடராஜன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரம் தந்தையினுடைய பெருமையை நாங்கள் மதிக்கிறோம். நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள், அருணாசலம் ஐயா அவர்கள் இந்த நூலை பெற்றுக்கொள்வதிலே நாங்கள் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். அருணாசலம் ஐயா அந்த குடும்பத்தை வாழ்த்துமாறு ஐயாவை வேண்டுகிறோம். பேரன்புமிக்க மெய்யன்பர்களே, பக்த கொடிகளே, இந்த வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள இறைவன் நமக்கெல்லாம் ஆணை பிறப்பித்திருக்கின்றார். அவன் அருளால் அவன்தாள் வணங்கி என்று சொல்வார்கள். இந்த நிகழ்ச்சியில் உண்மையிலேயே நான் சொல்லுகின்றேன், அவன் நம்மளையெல்லாம் கூட்டி வைத்திருக்கின்றான். நம்மளையெல்லாம் ஒருங்கே சேர்த்து இதை நீ வாங்கி படிக்க வேண்டும் என்பதற்காகவே நம்மளை அனுப்பி இருக்கின்றார். ஏனென்றால் ஐயா சொன்ன பொழுது நான் நினைத்தேன், உண்மையிலேயே என் கண்கள் கலைந்து சொன்னாரே, மாணிக்க வாசக பெருமாளை திருவாசகம் எழுத சொன்னாரே, அதுபோன்று நமது ஐயா வாழும் சித்தர் சிங்கமுனரி இன்னொரு வாத்தியார் ஐயா என்றால் ஐயா பாண்டியன் ஐயா சித்தர் அவர்கள்தான். இப்பொழுது நம்முடன் வாழ்கின்றார். இந்த வாழுகின்ற சித்தர் நாம் பார்வைக்கு வென்றால் நமது மனிதர்களோடு மனிதனாக தெரியலாம். அது இருக்கின்றார். சித்தனுக்கெல்லாம் சித்தன் யார்? அந்த சிவன். அந்த சிவன் தான் முதன்மை சித்தன். அந்த முதன்மை சித்தன் வழியிலே வாழ்கின்ற மாபெரும் சித்தர் ஐயா அவர்கள். இந்த குடும்பத்தார்கள், இந்த சிவராமன் ஐயா குடும்பத்தார்கள் மலேசியாவில் இருந்து இங்கே வருகை தந்து இந்த நூல் வெளியீட்டு விழாவை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அதனால் யார் யாரை என்ன செய்ய வேண்டும், யார் யார் எங்கே இருக்க வேண்டும், யார் யார் இதை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஒரு திட்டமிட்ட செயல். சும்மாவெல்லாம் எதுவுமே நடக்காதையா, எதுக்குமே நடக்காது. ஆட்டு வித்தால் யாரொருவன் ஆடாதார் கண்ணா, ஆட்டு வித்தால் ஆடாதார் யாரொருவன் கண்ணா. அந்த ஒன்று எம்பெருமான் நம்மளை எல்லாம் ஆட்டுவிக்கின்றார். இந்த குடும்பத்தாருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். ஒரு நிறைவான பாக்கியம். திருவாசகம் வெளியீடு என்று சொன்னால் நாமெல்லாம் அந்த திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு உருவார் என்று சொல்லுவோமே, அதுபோன்று இந்த வெளியீட்டு விழாவும் அதோடு நான் ஒத்து பார்க்கின்றேன். ஏனென்றால் அப்படித்தான் என் மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய முனியாண்டி ஐயா அவர்கள், மதிப்புக்குரிய காமதி கருப்பையா ஐயா அவர்கள் நூலை பெற்றுக்கொள்வதற்கு தயவு செய்து வருமாறு பேசுவார். எங்கள் மதிப்புக்குரிய
வெங்கடேசன் ஐயா அவர்கள் தயவு செய்து வந்து பிரதியை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கொஞ்சம் விலைக்கு அண்ணே கொஞ்சம் நன்றி. இது வேண்ட பணி தொடரும் மாயாண்டி வெற்றி பெறுகிறேன். கற்றார்னால் ஆய பயன் என்பது நாளறிவன் நத்தார் தொழாளிரி என்று ஐயா சிங்கமணரி ஐயா முத்துவர்கள் என்ன ஐயா மாயாண்டி குருநாதனுடைய பிள்ளை சிங்கமணி ஐயாவுடைய இந்த நூல் வெளியிட்டுள்ளாக மாயாண்டி சித்தனுடைய அந்த சதுரகிரி தொடர்பில் இருந்த அந்த வேர்வையை பற்றி கூட ஐயா அது மட்டும் இது ஒருத்தரை போட்டி பாடிய பாடல் மட்டுமல்ல, அவரால் கல்வியாக உயர்வு தரும் தொடரை ஊடி நிற்கும் கஷ்டங்களையும் நம்மள்ட்ட ஏதோ நல்ல குணம் தெரியும். நாய் நம்மளை பார்த்து ஓடுதுனாலே புரிஞ்சுக்கலாம், ஆகா நம்ம எவ்வளோ அயோக்கியன்னு நம்மளை பற்றி புரிஞ்சுக்கணும்ல. அது மாதிரி நானும் பார்ப்பேன், யாரையும் பார்க்குறது. அது மாதிரி இங்கே தாய் அன்பு, வரவேற்கும் தாய் அன்பு, தருகின்ற திருநீர். அந்த தருகின்ற திருநீர் என்ன தெரியுமா? தவா அகமா பார்த்த எனக்கு அடியானுக்கு கிடைச்சிச்சு அந்த பாக்கியம். என்னம்மா சாமி சொன்ன ஜீவனை பார்க்கறதுக்காக உலகத்தில் தட்டுக்கட்டு அழகாங்க தெரியுமா? நீ 3 வேலையும் பார்த்துட்டு இது ஒரு தனியாக அப்படின்னு பார்த்துங்க. அப்போ தான் சொன்னாங்க அன்னைக்கு பூரா வேலை இருக்கு அண்ணனே சொல்லுவாங்க. இல்லை நானும் அன்னைக்கு எடுப்பேன். சொல்லுங்க கேட்குறேன், கேட்டு விட சொல்லுறேன்.